பிரித்தானியாவில் இன்று ஞாயிற்றுக்கிழமையும் சீரற்ற காலநிலை நிலவி வருகின்றது. பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளன மற்றும் ஒரு உயிரிழப்பும் பதிவாகியுள்ளது. லண்டனில் பாராளுமன்றத்துக்கு அருகே இன்று காலை வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சஃபோக் பகுதியில் இருக்கின்ற வான் படையினருக்கு சொந்தமான விமான தளங்களுக்கு மேலாக மர்ம பொருட்கள் பறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வேலைக்கு போவதையோ அல்லது வேலை சம்பந்தமான பயிற்சிகளில் ஈடுபடுவதையோ இளையவர்கள் மறுத்தால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகைகள் நிறுத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. பிரித்தானியாவில் இன்று ஞாயிற்றுக்கிழமையும் சீரற்ற காலநிலைமை தொடர்ந்து நிலவி வருகின்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான மழை பொழிவும் அதேபோல காற்றும் பலமாக வீசி வருகின்றது. உங்களுக்கு தெரியும், நேற்று சனிக்கிழமையும் இன்று ஞாயிற்றுக்கிழமையும் பேர்ட் புயல் வீசுமென முன்னதாக காலநிலை அவதானிப்பு நிலையம் மெட் ஆபீஸ் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று சனிக்கிழமையும் ஏராளமான இடங்களில் வெள்ளப்பெருக்குகள் மற்றும் இதர சேதாரங்கள் ஏற்பட்டிருந்தன. நேற்று 3 உயிரிழந்திருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று ஞாயிற்றுக்கிழமையும் பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளில் கடுமையான வேகத்தில் காற்று வீசி வருகின்றது. வெள்ளப்பெருக்கு பல இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரித்தானியா முழுவதும் கணக்கிட்டு பார்க்கின்ற போது அதிகூடிய சேதாரம் தெற்கு வேல்ஸ் பகுதியில் பதிவாகி இருக்கின்றது. அங்கு இருக்கின்ற ஒரு நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காட்சி இப்பொழுது சமூக வலைதளங்களில் பகிரப்படுகின்றது. எனவே குறிப்பிட்ட அந்த நகரசபை பகுதியில் தான் அதிக அளவு சேதம் விளைந்துள்ளதாக காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது. தற்பொழுது நிலவி வரும் மோசமான காலநிலை காரணமாக ஹீத்ரூ விமான நிலையத்தின் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பிட்ட விமான சேவைகளினுடைய விமான போக்குவரத்துகள் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் கணிசமான அளவு வெளிச்செல்லும் விமானங்கள் டிபார்ச்சர்ஸ் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இது சம்பந்தமான மேலதிகமான விவரங்களை நேரடி விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஹீத்ரூ விமான நிலையத்தினுடைய இணையதளத்தை பார்வையிட முடியும். நாட்டில் நிலவி வரும் மோசமான காலநிலை காரணமாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது சம்பந்தமாக நேஷனல் ஹைவே ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பிட்ட சில வீதிகளினுடைய பெயர்களை குறிப்பிட்டு அந்தந்த வீதிகளில் கடுமையான சேதாரங்களும் போக்குவரத்து தடைகளும் ஏற்பட்டிருப்பதாக அந்த தகவலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக குறிப்பாக நோர்த் யோர்க்ஷயர் மற்றும் கம்ப்ரியா போன்ற பகுதிகளை ஊடறுத்து செல்லும் A66 வீதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போல டெவன் மற்றும் கோன்வோல் பகுதிகளை இணைக்கின்ற A30 வீதியும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போல நொட்டிங்கம்ஷயர் பகுதியில் ஓடுகின்ற A46 வீதியும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த தகவலில் சொல்லப்பட்டுள்ளது. அதே போல ஸ்ரப்ஷயர் பகுதியில் இருக்கின்ற A49 வீதியும் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கிரேட்டர் மான்செஸ்டர் பகுதியில் இருக்கின்ற M56 மோட்டர்வே கூட இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக நேஷனல் ஹைவே வெளியிட்டிருக்கின்ற இந்த செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே இந்தந்த வீதிகளில் பயணம் செய்பவர்கள் அவதானமாக செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
மோசமான காலநிலை காரணமாக மற்றொரு உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. உங்களுக்கு தெரியும், நேற்று சனிக்கிழமை 3 பேர் உயிரிழந்தார்கள். இன்று 4வது நபரும் உயிரிழந்திருக்கின்றார். இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 75 வயதுடைய நபர். அதாவது டோக் வாக்கர் என்று சொல்லப்படுது. நாய்களை வாக்கிங் கூட்டி கொண்டு போறவர். அப்படி போய்கொண்டிருக்கல இவர் காணாமல் போனவர். எனவே நேற்று இரவிலிருந்து இவர் காணாமல் போனதாக சொல்லப்பட்டு தேடுதல் நடத்தப்பட்டது. இன்று காலை இவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் வேல்ஸ் பகுதியில். இவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரையன் பெரி என்பது இவருடைய பேர். 75 வயது. அவருடைய உடல் இப்போ மீட்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 48 மணி நேரங்களில் சீரற்ற காலநிலை காரணமாக பதிவாகிய 4வது உயிரிழப்பு இதுவாகும். லண்டனிலே பாராளுமன்றத்துக்கு அருகே வெஸ்ட்மின்ஸ்டர் பாலத்தின் மீது இன்று காலை வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த வன்முறை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இதனுடன் சம்பந்தப்பட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதல்ல இது ஒரு கத்திக்குத்து சம்பவம் என்றும், கத்திக்குத்து சம்பவத்தில் குறிப்பிட்ட நபர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் என்று சொல்லியும் முதல்கட்ட செய்திகள் வெளியாகியிருந்தன. அது சம்பந்தமான விவரங்களும் வெளிவந்திருந்தன. ஆனால் பின்னர் போலீசார் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட அந்த நபர் மீது கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெறவில்லை எனவும், அவர் ஹார்ட் அட்டாக் நோயினால் பாதிக்கப்பட்டு தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எனவும் போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட கைது செய்யப்பட்ட 4 நபர்களும் இந்த குறித்த நபர் மீது ஏதோ ஒரு வன்முறையை பிரயோகித்திருக்கிறார்கள் என்று சொல்லி முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது சம்பந்தமான மேலதிக தகவல்களை போலீசார் வெளியிடவில்லை. அதே நேரம் கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேருக்கு காயங்கள் இருந்ததாகவும், அந்த காயங்களுக்காக அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டார்கள் என்று சொல்லியும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த சம்பவம் ஒரு மர்மமான சம்பவமாக தான் இருக்குது. பொதுவாக கத்தி குத்துன்னு சொன்னால் உடனடியாகவே கத்தி குத்துன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவினோம். ஆனால் இது முதல்ல கத்தி குத்துன்னு சொல்லி தகவல் பிறகு அது மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது என்ன விதமான சம்பவம் என்று சொல்லி சரியான தகவல்கள் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை வெளிவரவில்லை. மேலதிக தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. சீரற்ற காலநிலை காரணமாக லண்டனிலே விண்டர் வொண்டர்லேண்ட் இன்று மூடப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ் கால பகுதியில் லண்டனில் இருக்கிற ஹைட் பார்க்கில் விண்டர் வொண்டர்லேண்ட் போடப்படும். அது ஒரு தீம் பார்க். இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி அது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அது ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் வருகின்ற 1வது ஞாயிற்றுக்கிழமை இன்றாகும். எனவே இன்று அதிகளவான பார்வையாளர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஏராளமானவர்கள் முன்பதிவும் செய்து வைத்திருந்தார்களாம். இருந்த போதிலும் கூட நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலைமை காரணமாக, பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் காரணமாக இன்று விண்டர் வொண்டர்லேண்ட் மூடப்பட்டுள்ளது. நாட்டில் வாழும் இளையவர்கள் வேலைக்கு போக மறுத்தாலோ அல்லது வேலை சம்பந்தமான பயிற்சி நெறிகளில் ஈடுபட மறுத்தாலோ அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள், பெனிஃபிட்ஸுகள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒர்க் அண்ட் பென்ஷன் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய லீஸ் ஹெண்டல் அவர்கள் இன்று காலை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியின் போது இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். செக்ரட்டரி அவர்கள் குறிப்பாக சொல்லும்போது 18 வயதிலிருந்து 21 வயது வரை உள்ள இளையவர்கள் வேலைக்கு போவதில் ஆர்வம் காட்டுவதில்லை எனவும், எனவே அவ்வாறு ஆர்வம் காட்டாமல் வேலை சம்பந்தமான பயிற்சி நெறிகளில் ஈடுபடாமல் இருப்பவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகைகள், கொடுப்பனவுகள் எல்லாமே உடனடியாக நிறுத்தப்படும் எனவும் லீஸ் ஹெண்டல் அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார்கள். இளையவர்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கும் அது சம்பந்தமான பயிற்சிகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் பெருந்தொகை நிதியை ஒதுக்கியிருப்பதாகவும், நாடு முழுவதும் அதற்குரிய சகல வசதிகளையும் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் ஒர்க் அண்ட் பென்ஷன் செக்ரட்டரி லீஸ் ஹெண்டல் அவர்கள் அறிவித்துள்ளார். நோஃபோக் மற்றும் சஃபோக் போன்ற பகுதிகளில் இருக்கும் விமானப்படையினரது விமான தளங்கள் மீது மர்மமான பொருட்கள் பறந்ததால் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிறிய அளவிலான ஆளில்லா வேவு விமானங்களாக இவை இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கும் 22ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிறிய அளவிலான ஆனால் அதிக எண்ணிக்கையிலான இந்த ஆளில்லா வேவு விமானங்கள் இந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற 3 விமானப்படை தளங்களுக்கு மேலாக கண்காணிப்பில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த 3 விமானப்படைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு சொந்தமான விமானப்படை முகாம்கள் இல்லையா. இந்த 3மே அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான விமான தளங்களாம்.
எனவே பிரித்தானிய மண்ணில் வந்து அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான விமான தளங்கள் இங்கேயும் இருக்கின்றது ஒரு ஆச்சரியமான தகவல் தான். எனவே அந்தந்த முகாம்களுக்கு மேலாக ஏராளமான சிறிய அளவிலான ஆளில்லா விமானங்கள் பறந்து கண்காணிப்பில் ஈடுபட்டமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமான விசாரணைகளை விமானப்படையினர் நடத்தி வருகிறார்கள். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.